சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, இறை சாதனை மார்க்க உலக சமாதான பிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபேஸ்புக் அன்பர்களே, உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். ஞானியர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அவருடைய மனோநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, குழந்தைங்க மனநிலை மாதிரி. குழந்தைங்க எப்படி நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு பிரித்து பார்க்காம, எப்படி குழந்தைங்க பார்க்கும்போது அப்படியே புதிதாக கற்றுக்கொள்ளும் போல அந்த கண்ணில் எதுவுமே இருக்காது. விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது எதுவுமே அங்கே இருக்காது. அதே போலதான் ஞானியருடைய மனநிலையும் இருக்கும். அந்த ஞானியருடைய நிலை என்பது, அந்த கள்ளங்கபடு இல்லாத நிலை என்பது நம்மிடத்திலே இயல்பாகவே இருக்கின்றது. அது காலகட்டத்தில் இந்த அறிவு பகுதி வளரும்போது அது மறைந்து விடுகின்றது. திரும்ப இந்த மாதிரி பல்வேறு பயிற்சி செய்து தேடி ஓடி களைத்து போய் கடைசியா திரும்பவும் அந்த நிலைக்கே வர வேண்டியது இருக்குது. சொந்த நிலை இது அப்படிங்கிறதே அப்புறமே தான் கண்டுபிடிக்க வேண்டிய நிலை இருக்கு. அத்தனையுமே தேடி முடிச்சுட்டு தான் வர மாதிரி நிலை இருக்குது. வேதாத்திரி மகரிஷி போன்ற மகான்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அவங்களுடைய பிறந்த முறை வளர்ந்த முறையெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எல்லா மகான்களும் அப்படிதான் இருப்பாங்க. இப்ப வேதாத்திரி மகரிஷி அவருடைய, ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு பிறப்பு எடுக்கணும்னா இது சாதாரணமெல்லாம் எடுக்க முடியாதுங்க. அப்ப இந்த மாதிரி இந்த உடல் எடுக்கணும்னா அவங்களுடைய தாய் தந்தையர் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா அவங்க கள்ளங்கபடு இல்லாம இருப்பாங்க. துள்ளி கூட அந்த இதே இருக்காதுங்க. அந்த மாதிரி பெற்றோர்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பெரிய உலகத்துல ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அந்த இருவருக்கும் பிறக்கக்கூடியன்னா அந்த மாதிரி உங்களுக்கு தான் வர முடியும். மீதெல்லாம் அது மாதிரிலாம் முடியாதுங்க. பெற்றோர்லாம் ரொம்ப விவரமா இருக்கிறாங்க, ரொம்ப அறிவா நல்லா பெரிய இன்டெலிஜென்ட்டுங்க, பெரிய ஆளுங்க, அப்படியே எல்லாமே தெரியுங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் நல்லா விவரமாக பிறந்து நன்றாக சம்பாதித்து தனக்கு தன்னுடைய இதுல அது ரொம்ப நல்லது. அது ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்கவங்க குடும்பத்தை அவங்கவங்க நல்லா பார்த்துக்கிட்டாவே மாதிரி சொன்னது அமைஞ்சிடும்ல. வேற யாரையும் எதிர்பார்க்காம அவங்களுடைய குடும்பத்தை மட்டும் சரியா பார்த்து கொண்டாடே போதுமானது. தவறுன்னு சொல்ல முடியாது, கரெக்ட் தான். இருந்தாலும் எத்தனையோ கோடிக்கணக்கான குடும்பங்களை மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா வேதாத்திரி மகரிஷி மாதிரி வரணும் அப்படின்னா அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த மாதிரி கள்ளங்கபடி இல்லாம இருக்கணும். அவங்களுக்கு தான் அந்த மாதிரி 2 பேருக்கு பிறந்த ஒரு வேதாத்திரி மகரிஷி அப்படின்னா அது அது இயற்கை அந்த மாதிரி கொடுத்துருங்க. பாருங்க, சிறு வயதிலே வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பக்தி யோகத்திலே சிறந்து விளங்கினாங்க. சிறந்து விளங்கினால் கூட பிற்காலத்திலே பெரிய ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்தையும் அறிவுபூர்வமாக சிந்தனை செய்து ஆராய்ச்சி செய்து அந்த மாதிரி மக்களுடைய மனநிலையை மாற்றம் ஏற்படுத்துறதுக்கு இருக்குனாலும் கூட, ஆனா அவரு சொல்வது என்னன்னா ஆரம்ப காலகட்டத்துல இறைவா அப்படின்னு சொன்னதுக்கும் அறிவிலே முழுமை பெற்றதுக்கு பிறகு இறைவா என்று சொல்வதற்கும் எனக்கு ரெண்டுக்குமே வித்தியாசம் இல்லைங்கிற. ஏன்னா இயற்கை அவருக்கு இயற்கையாகவே அமைத்து விட்டதுங்க அந்த மாதிரி. அதனால எடுத்த எடுப்புல அவர் ஒரு ஞான நிலை தான். அதற்கு அவர் எத்தனையோ பிறவி எடுத்திருப்பாரோ சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா காலத்தின் கட்டாயம், மக்களுடைய விருப்பம், மக்களுடைய ஏக்கம், நம்ம ஒரு நல்ல நிலையை போக முடியாதா, அறிவில் முழுமை பெற முடியாதா, யாரேனும் நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா,
அப்படின்னு எத்தனையோ கோடானு கோடி மக்கள் இயங்கின காரணத்தினால இயற்கை ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்களை அந்த மாதிரி அனுப்பி வைத்திருக்குதுங்க. என்ன அறிவுபூர்வமா சுத்தவெளியை பற்றியும் தெளிவாக அறிவை பயன்படுத்தணும் அப்படின்னு அறிவே தான் தெய்வமாக இருக்கின்றது என்றும் செயல் விளைவு தத்துவத்தை தெளிவாக கொடுத்து யாரிடமும் வேண்ட தேவையில்லை, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க தேவையில்லை, சிறப்பாக நம்முடைய திறமையும் ஆற்றலையும் பயன்படுத்தி சிறந்த செயலை செய்து ஒரு விளைவு வேண்டும் என்றால், நமக்கு ஒரு விளைவு வேணும்னாலும் சரி, அந்த விளைவுக்கு ஆசைப்பட்டாலும் சரி, வேற எதுவுமே இல்லாம யாரையும் எதையும் எப்போதும் எதிர்பார்க்காம நம்முடைய கடமையை நம்முடைய செயலை சிறப்பாக செய்து எதையும் எதிர்பார்க்காம கரெக்டா நம்முடைய செயலை செய்தோம் என்றால் அதற்கு உண்டான விளைவை மாற்றவோ மறுக்கவோ முடியாது அப்படின்னு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தவர், அறிவு தெளிவு கொடுத்தவர். அங்க ஒண்ணுமே தேவையில்லை, அதுக்கப்புறம் எதுவுமே தேவையில்லை, நம்ம பாடு வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டியதான். அது போன்ற அறிவு தெளிவு கொடுத்தவர் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தார்? அந்த மார்கழி மாதத்துல பிள்ளையாருக்கு போயிட்டு அபிஷேகம் செய்வது. அப்ப அவர் என்ன நினைக்கிறார்? அந்த குழந்தை வயதுல, அந்த சிறு வயதுல மனதுல எப்படி தோணுது பாருங்க. அதுதான் கள்ளங்கபடி இல்லாத மனதுங்கிறது. என்ன தோன்றுகின்றது? இந்த மார்கழி மாதத்திலே பிள்ளையார் சிலைக்கு தண்ணீர் ஊற்றினால் குளிருமே என்று வெந்நீர் வச்சு எடுத்துட்டு போய் விடுவாராம். பாருங்க. அதாவது எதிர்காலத்துல எத்தனையோ எவ்வளோ பேர் மிக அற்புதமான ஒரு அறிவாளிகளை உண்டாக்கியவர் அந்த சின்ன வயதிலே கற்சிலைக்கு ஏது குளிர் அல்லது வெந்நீர் அப்படிங்கிறது எப்படி தெரியும்? அந்த மாதிரி இதை எனது வாழ்க்கை உலகத்துல அவரே சொல்லியிருக்காருங்க. அந்த பாருங்க, அது என்ன ஒரு நிலை பார்த்தீங்களா? என்ன நிஜமாவுங்க, அதெல்லாம் ஒரு ஜாலிங்க அந்த நிலை. அது தெரியாம அந்த நிஜமான அது சூப்பர். அது ஏன்னா இயற்கை அந்த மாதிரி அவருக்கு ஒரு கொடுத்துருக்குதுங்க. அதன் பிறகு ஒரு நாள் அந்த பிள்ளையார் சிலை ரொம்ப அழுக்காக இருக்கின்றது. ஒரு கொட்டாங்கச்சி எடுத்து அதை வறுக்கு வறுக்கு தேய்ச்சிட்டு இருந்தாராம். ஒரு ஆள் வந்தாராம், ஏய் என்ன இந்த மாதிரி பண்ற அப்படின்னு அவர் திட்டாராம். இப்ப வேதாத்திரி மகரிஷி என்ன தோணுச்சா, அவரு திட்டினது கூட வருத்தமா இல்லையாம். ஆனால் பிள்ளையாருக்கு இந்த மாதிரி காரியம் செய்துட்டேனே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது. என்ன பாருங்க, என்ன அற்புதம் பாருங்களேன். இதாங்க கள்ளங்கபடு இல்லாத நிலை. அந்த சிறு வயதிலே இருந்த கள்ளங்கபடி இல்லாத நிலை அவருக்கு எப்போதுமே இருந்ததுங்க. அதுதான் பியூட்டி. அங்கதான் இயற்கை தான் அந்த மாதிரி ஏற்படுத்தி இருக்கு. அப்படி ஆராய்ச்சி பண்ணி காலையிலிருந்து இரவு வரை இந்த வறுமையை போக்க வேண்டும் என்பதற்காக கடினமான உழைப்பு, இரவு முழுவதும் கண் விழித்து இந்த மாதிரி வேலை பார்த்தா எப்படி நைட்டு தூக்கம் வரும்? ஆனா அந்த தனியாத தாகத்தின் காரணமாக அறிவிலே முழுமை பெற வேண்டும் என்பதற்காக எந்த மாதிரி அவர் கண் விழித்து ஆராய்ச்சி செய்து அது அத்துணையுமே இதுவரை யாரு என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் அப்படியே எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று துணிச்சலோடு பிரபஞ்சத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து தெளிவாக தன்னுடைய அறிவுக்கு என்ன உணர்ந்ததோ அதை அப்படியே எடுத்து சொல்லக்கூடிய திறமையும். அப்ப அந்த சிறு வயதிலிருந்து அவர் 96 வயது வரை இருந்தார் என்றால், அந்த 6 வயதுன்னு கூட சொல்லலாம், 5 3 கூட சொல்லிக்கலாம். எந்த இதுல இருந்து அந்த காலகட்டம் வரை அவருடைய மனநிலை எப்படி இருந்தது என்றால் அந்த கள்ளங்கபடு இல்லாம இருந்தது. இயற்கைக்கு என்ன தெரியும்? நன்றாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இயற்கை என்று ஒன்று இருக்கின்றது, என்ன பேர் வேணாலும் அழித்துக் கொள்ளலாம், அதற்கு மனம் என்பது கிடையாது, நல்லது கெட்டது அப்படிங்கிறது தெரியாது.
இந்த ஊர்ல இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் இப்படியாப்பட்ட இவரெல்லாம் இந்த செய்து இருக்கிறாரு, இவருக்கு என்ன தரணும், எப்படி தரணும், அதெல்லாம் வந்து அதாவது மனதை கொண்டு இப்ப நம்ம சாதாரணமா நம்முடைய மனதை கொண்டு வந்து ஜட்ஜி பண்றோம் பாத்தீங்களா, அது இயற்கைக்கு கிடையவே கிடையாது. ஆனால் ஏன்னா அந்த மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமா வந்து அங்க தவறு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் அந்த இயற்கைக்கு அது கிடையவே கிடையாது. ஆனால் இயற்கை அமைப்பு எப்படி இருக்கின்றது என்றால், யாரு என்ன செய்கின்றார்களோ அதற்கு உண்டான விளைவு வந்து அவர் கொடுக்கிறது கிடையாது. அதனுடைய விளைவு அங்கேயே தொக்கி நிற்குதுங்க. முடிஞ்சுதுங்க. வேலை முடிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அந்த செயலோ அது எண்ணத்தின் மூலமாகவோ சொல் மூலமாகவோ செயல் மூலமாகவோ என்ன செய்கின்றார்களோ அதற்கு உண்டான விளைவு அப்படி அங்கே முடிஞ்சிச்சாங்களா. வேலை ஆள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க தேவையில்லை, ஒரு ஆள் போட தேவையில்லை, எதுவுமே தேவையில்லைங்க. கிளீனா அது வந்துடும். அந்த மாதிரி யாருமே வந்து அதை கற்பனை செய்து பார்க்க முடியாத நம்முடைய மனதுக்கும் அறிவுக்கும் எட்டாத நிலையிலே மிக துல்லியமாக எந்த நிகழ்வு நடந்தாலும் சரி, அங்கே மாறின்றி தவறின்றி அங்க தப்பு நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. ஒரே ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதன் தொடராக கோடானு கோடி கொத்து நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடியது. அந்த கோடானு கோடி கொத்து நிகழ்ச்சிகளுமே அங்க துளி கூட தப்பே நடக்காதுங்க. இதுதான் அற்புதமானது. ஆனால் இந்த மாதிரி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வந்து சுத்த வழியை பற்றி சொல்லி எப்படி அசைந்திருக்கும்னு சொல்லி அந்த உயிரின பரிணாமத்தை சொல்லி பஞ்சபூதங்கள் எப்படி உருவாகி இருக்கின்றதுன்னு சொல்லி பிரபஞ்ச பரிணாமத்தை சொல்லி அதன் காரணமாக எந்த மாதிரி வந்து ஓரறிவு தாவரம் முதல் ஆறாவது அறிவை பெற்று வந்திருக்குன்னு சொல்லி ஆறாவது பற்ற மனிதன் எப்படி செயல்படணும் அப்படின்னு எல்லாமே கிளீனா வந்து சொல்லி முடித்திருக்கிறார். அப்படின்னா அதை வந்து எந்த மாதிரி சொல்றதுங்க? வார்த்தையே கிடையாதுங்கெல்லாம், சான்ஸே கிடையாதுங்க. எனக்கு என்ன சொல்றேனே தெரியலைங்க. நான் அவரை உணர்ந்த மாதிரி வந்து எப்படியாவது என்ன உணர்த்திடலான்னு பார்க்குறேன், எனக்கு முடியல. சான்ஸே கிடையாதுங்க. இது அவங்க எத்தனையோ பேர் அதை உணர்ந்திருக்கலாம். அவங்களுக்கு அந்த வல்லமை கூட இருக்கலாம், எனக்கு அந்த வல்லமை வந்து கிடையாதுங்க. அதனால அந்த கள்ளங்கபடு இல்லாத நிலையை வந்து இப்ப இதை கேட்கும்போது நாம வந்து கள்ளங்கபடு இல்லாம இருக்கிறோமா அப்படின்னு நாம அறிவை கொண்டு நினைத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. அறிவை பயன்படுத்தி நினைத்து பார்த்தாவே அங்கே கள்ளங்கபடு வந்து விட்டது என்று அர்த்தம். கேட்டாவே அதாங்க, நம்ம வந்து அதை பற்றி சிந்தனை பண்ணாவே, கேள்வி கேட்டாவே அங்கே கள்ளங்கபடு வந்து விட்டது என்று அர்த்தம். அப்ப என்னதான் பண்றது? பழங்காலத்திலே ரொம்ப பேர் ஞானியர் ஆயிருக்கிறாங்கன்னா அவங்க அத்துணை பேருனா பெரும்பாலான ஞானியர்கள் எப்படி ஞானம் அடைந்தார்கள் என்றால் அவர்கள் இந்த சரணாகதி தத்துவத்திலே தான், பக்தி யோகத்திலிருந்து தான் அடைந்தாங்க. அந்த பக்தி யோகத்திலே உச்சகட்டமானது என்னவென்றால் சரணாகதி. யார் ஒருவர் பக்தி யோகத்திலே இருந்து சரணாகதி அடைந்து விட்டார்களோ அவர்களுக்கு அறிவிலே முழுமை கிடைத்து விட்டது. பக்தி யோகத்திலே இருந்து கொண்டு சரணாகதி அடையவில்லை என்றால் பக்தி யோகம் ஒரு பொழுதுபோக்காக மட்டுமே இருக்கும். சரணாகதி அடைந்தால் மட்டுமே அந்த தெளிவான நிலை கிடைக்கும். அங்கே என்ன நடக்கின்றது என்றால் அது அத்துணையுமே, எல்லாமே நடக்கிறது அத்துணையுமே இறைவனுடைய செயல். எல்லாமே எது நடந்தாலும் சரி அப்படின்னு முழுமையாக அத்துணையுமே இறைவனிடத்திலே ஒப்பித்து விட்டு தான் செய்யக்கூடிய செயல் அத்தனையும் தான் ஒரு கருவிதான் என்ற நிலையிலே மனதை கொண்டு எந்தவித முயற்சியும் செய்யாம, முயற்சினா புறத்துல செய்யக்கூடிய வேலைகளை நம்ம செய்தாகணும், ஆனா மனதை பொறுத்தவரை குழப்பிக்காம முழுமையாக இறைவன் தான் இதை செய்யறான் அப்படின்னு சரணாகதி யார் அடைந்தார்களோ அவங்க தெளிவா இருப்பாங்க. அந்த மாதிரி தெளிவாக இருந்தவர்கள் கூட
அவர்கள் எப்படி அது போன்ற ஒரு ஞானத்தை அடைந்தார்கள் என்று மற்றவருக்கு விவரிக்கும் போது என்ன நடக்கும்? தான் எந்த மாதிரி அனுபவிச்சோமோ அதே தான் சொல்ல தோன்றும். அப்ப அவர்களுக்கு என்ன தோன்றும் என்றால், பக்தி இருந்தால் உங்களுக்கு அது கிடைத்துவிடும், நன்றாக பக்தியோடு இருங்கள், தெளிவாக நம்புங்கள், இறைவனிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள், சரணாகதி அடைந்து விடுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல, அந்த காலகட்டத்துல ரைட்டு, எத்தனையோ நாயன்மார்லாம் இருந்தாங்க, அவங்களும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல விஞ்ஞான யுகத்துல அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ளும் போது அது நடக்குமா? நடக்காது. ஏன்? ஏனென்றால் இந்த சரணாகதி என்பது நம்பிக்கை அடிப்படையிலே நடந்து கொண்டிருக்கு, நடந்தது. இந்த மாதிரி நம்பிக்கை இப்ப இருக்கிறவங்களுக்கு வருமா என்றால் அவங்க கேட்க மாட்டாங்க. அதை கேட்கறத விடுங்க. இப்ப நம்ம வீட்டு குழந்தைங்கள கோயிலுக்கு கூப்பிட்டா கோயிலுக்கு வரவே மாட்டாருங்க. ஒரு டூர் போட்டா, ஏங்க டூர் போட்டீங்கன்னா நீங்க கோயில் தவிர வேற எங்கேயுமே போக மாட்டீங்களா? ஒரு பீச்சு ஜாலியா எங்கேயாவது போலாம்ல? ட்ரக்கிங், மலை பிரதேசம், நல்லா குழுன்னு இருக்குது, அது மாதிரி போக விட்டு நீங்க பிளான் போட்டீங்கன்னா நீங்க கோயிலுக்கு தான் போவீங்களா? கோயிலுக்கு நாங்க வரல, நீங்க போய்க்கோங்க. கோயிலுக்கு கூட, கோயில்னா என்ன, அதை எப்படி ஏற்படுத்தினாங்க, எதற்காக ஏற்படுத்தினாங்க? அறிவு முழுமை அடையிறதுக்கு முன்பால, அறிவு சிந்தனை பண்றதுக்கு முன்னால அது ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா நன்றாக இருக்கு என்பதற்காக. இப்போ இந்த கால இளைஞர்களுக்கு அது போயிடுச்சு. யாரும் கோயிலுக்கு வரமாட்டேங்கிறாங்க. யாருமே இந்த பக்தி இருந்தா அடுத்த நிலைக்கு வரணும். இப்ப வேதாத்திரிய மகர்ஷியை பத்தி நான் பேசணும்னா அது எனக்கு என்னங்க? அது எனக்கு பக்திங்க, அவர் மேல தாங்க முடியாத பக்திங்க, உயிரே அவர் தான் சொல்லுவேன், அந்த மாதிரி பக்தி. அப்ப இது பக்தி தானே இது? ஏன்னா எனக்கு அவ்வளவு செய்திருக்கிறார், அவ்வளவு பெரிய பெரிய அனுபவங்கள்லாம் கிடைச்சிருக்குங்க. அப்ப சாதாரணமா அரசியல்லையே ஏதோ ஒரு இது கொடுத்தாவே, எது வட்ட செயலாளரும் மாவட்ட செயலாளரோ கொடுத்தாவே என்னுடைய இதய தெய்வங்கிறாங்க. அதுல ஒண்ணுமே கிடையாது. அதுக்கே இதய தெய்வம்னா என்ன அனுபவம், என்ன மாதிரி கொடுத்தாருன்னா, ஏன் ஏன் மேல பக்தி வராது? அப்ப இது ஒரு பக்தி தானே. பக்தி இருந்தானே அடுத்த நிலை வருது. இப்ப இந்த சின்னவங்க அந்த பக்தியும் கிடையாது. இந்த கேட்குறவங்க வீட்டில எல்லாம் குழந்தைங்க எப்படி இருக்கான்னு தெரியல. நான் ரொம்ப பேர் பார்த்துட்டேன். பெண் குழந்தைங்க பொட்டு வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, பொட்டு வச்சு உனக்கு பிடிக்கலையா? ஓகே. ஆனா பொட்டு வச்சுக்க அப்படின்னு சொன்னா ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க? வேதாத்திரி மகரிஷி போயிட்டு ஃபாரின்ல போய் அமெரிக்காவில் போய் பேசினப்ப இந்த குங்குமம் வைத்துக் இந்த ஸ்டிக்கர் போட்டலாம் இல்லைங்க, குங்குமம் வைத்துக் கொள்ளக்கூடிய காரணத்தினால அந்த மஞ்சள், தூய்மையான மஞ்சளை செய்த குங்குமத்தை வைக்கும்போது ஒரு கிருமி நாசினியாக அது செயல்படும். அந்த மாதிரி இந்த குங்குமம் வைத்துக்களுடைய விளக்கத்தை போய் ஃபாரின்ல போய் சொன்னாங்களாம். ஏங்க இது மாதிரி வைத்தியர்கள் கேட்டதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவங்களுக்கு எப்படி எடுத்து சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சாதாரணமா ஒரு ஒரு சின்ன பொட்டு வதில உங்களுக்கு என்ன இருக்குது? அப்ப லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்க, கண்ணுக்கெல்லாம் ஐலைனர்லாம் போடுறாங்க. இதுல ஒரு பொட்டு வச்சுக்கிட்டா என்ன? அப்ப இந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன சொல்வது? வேறு வழியே கிடையாது. அவர்களுக்கு நீங்க நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, புரிந்தாலும் சரி, புரியாட்டியும் சரி, நம்முடைய இளைஞர்களுக்கு அந்த மாறாத செயல் விளைவு தத்துவத்தை நாம கண்டுபிடித்து நம்முடைய மொழியை கொண்டு வேதாத்திரி பாஷமா சொல்லுங்க கூட அவசியம் கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிட்ட வேலை எப்படியாவது இவர்களுக்கு எடுத்து உரைக்க வேண்டாம். ஏன்னா பக்தியும் போயிடுச்சு. கூகுள், வாட்ஸ்அப், யூடியூப் அதுன்னு பார்த்துட்டு அப்பா அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு முடிவே பண்ணிடுறாங்க. இவங்க வாழ்ந்த வாழ்க்கையும் அந்த அனுபவமும் எப்படி இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்களுக்கு இந்த அறிவே கிடைத்தது. அந்த அறிவே அது புரிஞ்சுக்கலாம்ல. அப்ப அவர்களுக்கு நம்முடைய கடமை இந்த செயல் விளைவு தத்துவத்தை தெளிவாக புரிந்து கொண்டு யாரையுமே வேண்ட தேவையில்லை. நம்முடைய அறிவை கொண்டு, ஆற்றலை கொண்டு, அது இல்லை என்றால் அதை அதிகப்படுத்தி கொண்டு, அப்படி படுத்த முடியவில்லை என்றால் இந்த அறிவு ஆற்றல் யாரிடத்தில் இருக்கின்றது அவரை கொண்டு நம்முடைய செயலை மிக சிறப்பாக வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்ற ஒரு இதை
நாம புரிந்துகிட்டு நம்முடைய மொழியில எப்படியாவது கண்டுபிடித்து அவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை நல்ல பாதையிலே கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அந்த அளவுக்கு தெளிவா விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. மிக தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ கள்ளங்க அப்படி இல்லாத நிலையில அத்தனை வயதோர் அப்படியே இருந்தாருன்னா அவர் பாருங்க, மௌனத்துல அப்படி வந்து பார்ப்பார் பாருங்க, அந்த முகம் எப்படி இருக்குங்க, என்ன தேஜஸ். எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏதாவது இவங்களை இந்த மக்களை யாராவது பிரித்து பார்க்கணும்னு தோணுமா? எல்லாமே ஒன்றுதான். உலக மக்கள் அத்தனை பேருமே ஒன்றுதான். அதனாலதான் வந்து அதுக்கு போரில்லா நல்லுலகம் வேணும் அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கணும். அது அத்துணை மக்களுமே இங்க எதையுமே பிடிச்சு வைக்காம ஜாதி மதம் இனம் நாடு மொழி எதுவுமே இல்லாம உலகம் முழுவதும் ஒண்ணுதான். அந்த பறந்து அந்த இருக்குதுன்னா அது எப்படி பாருங்க, அது எப்படி இருக்குங்க, அது அது எப்படி செய்துட்டு இருக்கும்? இயற்கை தானே அந்த மாதிரி செய்யும். இயற்கை தானே இருக்கிற இடம் தெரியாம மிக சிறப்பாக அது எந்த நாடா இருந்தான்னா, எந்த மொழியா இருந்தான்னா, எந்த மதமா இருந்தான்னா, இந்த பூமியில வாழக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேருக்குமே ஒன்றுதான் அப்படின்னு அது செயல்படுது இல்ல. அதே நோக்கத்தினால இவர் இயற்கையா மாறின காரணத்தினால, இயற்கை கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக இயற்கையா ஒரு மாறின காரணத்தினால அந்த மாதிரி ஒரு அறிவு ஏற்பட்டு அந்த இயற்கை அவரை பயன்படுத்தி அந்த மாதிரி ஒரு இயக்கம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அது ஏக்கம். அந்த ஏக்கத்தை நான் எப்படிதான் சொல்லுவேன் நான்? என்ன இயக்கம்? ம்? அந்த மௌனம் எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவரு அந்த ஏக்கத்தை வந்து அதை அப்படியே நம்ம அப்படியே உணர்ந்து அப்படியே நம்முடைய உயிர்ல அப்படியே ஊடுருவுங்க அது. அந்த மாதிரி ஒரு தனியால தன்னுடைய குடும்பத்துக்கு நல்லா இருக்கணும், பொருளாதாரம் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா படிக்கணும், நல்ல நிலைக்கு வரணும் ஒருவர் எப்படி கஷ்டப்படுறாங்க, பெற்றோர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க. எதுக்கு? 2 குழந்தைங்க. ஏன்னா ஒரு குழந்தை இருந்தா கூட போதும். அவ்வளவு 2 பேரும் அந்த மாதிரி பண்ணணும், இப்படி வளர்க்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அது இப்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அந்த காலத்துல 4 குழந்தைங்க எப்படிதான் பெற்று வளர்த்தாங்கன்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை வளர்க்கறது பெரும்பாடா இருக்குது அவங்களுக்கு. அவ்வளவு இதா பண்றாங்க. இப்போ ஒரு குழந்தைக்கே இந்த 2 பேருடைய மனம் இப்படி இருக்குதுன்னா உலகத்துல இருக்கிற கோடானு கோடி பேரும் நல்ல நிலைக்கு வரணும்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்குங்க? இந்த 2 பேருடைய மனநிலை நினைத்து பாருங்க. அவருடைய ஒருவருடைய மனநிலை நினைத்து பாருங்க. இந்த 2 பேர் எப்படி போக்கஸ் பண்ணி ஒரு நபருக்கு கொடுக்குறாங்களோ, ஒரு நபர் கொடுக்கறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டா எத்தனை கோடி மக்கள் இருக்கின்றார்களோ அத்துணை மக்களுமே தன்னுடைய குழந்தை போல அவங்க எப்படியாவது அந்த அவங்களுக்கு மன அமைதி ஏற்படுத்தி எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் மாற்றி அமைத்து வரணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவருடைய நிலையை பாருங்க. அது மௌனம் இருந்து பார்த்தாதான் தெரியும். சாதாரணமா இருக்கிறப்ப அந்த உணர்ச்சி வயப்பட்டல இருந்தா அந்த வேல்வெண்ட்டுக்கு போக முடியாது, அவரை போய் பிடிக்க முடியாதுங்க, அவரை பிடிக்க முடியாது. இந்த அறிவை கொண்டு அவரை பிடிக்கவே முடியாதுங்க. ஆனால் அந்த அந்த மௌனத்திலிருந்து பார்த்தா அது அதாவது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி மாதிரி அவரை நினைக்கும் போது அதுவே ஒரு மாற்றத்தை வந்து கொடுத்து விடுங்க. அப்ப அவர்களுக்கு இயற்கையாகவே அந்த நிலை வந்து இருக்கின்றது. சொந்த நிலையை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. நாம் சொந்த நிலையை கண்டுபிடிக்கல. நாம வந்து அந்த 3 வயது வரை அதே போல நிலையில மகானுடைய நிலையில மகானுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மனநிலையிலே தான் இருந்தோம். ஆனால் இந்த அறிவு வளர வளர என்ன ஆகுது? பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொண்டு அறிவு வளர வளர அந்த இயல்பான நிலை மறைந்து விட்டது. பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பது, ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கிறது, இந்த சமுதாயம் சொல்லிக் கொடுப்பது என்று பல்வேறு விஷயங்களை அறிவை கொண்டு சேகரித்த காரணத்தினால அந்த இயல்பான நிலை மறைந்து போய்விடுகின்றது. ஒரு குறிப்பிட்ட வயதிலே என்ன நடக்கின்றது என்றால் ஒரு பக்கத்திலே அறிவும் இன்னொரு பக்கத்திலே பிடிவாதம்.
பிடிவாதம்னா தனக்கு தெரிஞ்சது இதுதான், இதுக்கு மேல எதுவுமே கிடையாது. அந்த குறுகிய நிலையிலே, அதாவது நமக்கு நன்மை தான் சொல்றாங்கன்னா கூட அதை கொஞ்சம் எடுத்து வைத்து பார்ப்போம் அப்படிங்கிறது கூட இல்லாத பிடிவாத நிலை. அப்போ ஒரு பக்கம் பிடிவாதமும் இன்னொரு பக்கம் அறிவு பகுதி இரண்டும் இணைந்து செயல்படக்கூடிய காரணத்தினாலே அந்த கள்ளன் கபடி இல்லாத நிலை மறைந்தே போய்விடுத்தது. புத்தகம் மறைஞ்சிருச்சு. திரும்ப முட்டி மோதி பயிர் செய்து அது செய்து இது செய்து என்னென்னமோ செய்து பார்த்து கடைசியாக ஒரு தோற்று போன நிலையில நம்மளால ஆவறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு திரும்ப நீங்க அந்த இயற்கையோடு சரண்டர் ஆனாதான் அந்த நிலைக்கு வர முடியும். ஆனால் இயற்கை தன்னகத்தே வருவதற்கு என்னென்னலாம் செய்யுமோ அதெல்லாம் செய்துவிடும். அதற்கு உண்டான பாடங்களை கொடுக்கும், அதற்கு உண்டான துன்பங்களை கொடுக்கும், இன்ஜெக்ஷன் கொடுக்கும், இண்டிகேஷன் கொடுக்கும். இண்டிகேஷன் புரியவில்லையா, அடுத்தது கொடுக்கும். சரியா புரியலையா, அதற்கு கொடுக்கும். சில அடிய கொடுக்கும், அப்பயும் புரியலையா மேலும் அடிய கொடுக்கும். இந்த துன்பத்தை கொடுக்கும், மேலும் துன்பத்தை கொடுக்கும். எதுக்கு அது கொடுக்குது? ஏடா என்கிட்ட வாடான்னு கொடுக்குது. ஏன் எனக்கு இப்படி கொடுக்குறேன்னு சரியா புரிஞ்சுக்கோங்க. சரியா இயற்கை என்ன இன்ஸ்டியூஷன் கொடுக்குது, எல்லா நேரத்திலும் எல்லா நேரத்துல எல்லா இடத்துல அப்படியே சூப்பரா அது கொடுக்குதுங்க. அது புரியக்கூடியது நமக்கு தெரியல. அறிவை பயன்படுத்தும் போது நாம கற்பனை பண்ணிக்கிறோம். அந்த கள்ளங்கபடி இல்லாத நிலையில அந்த இயற்கை கொடுக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனை புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா துன்பம் தான் வரும். எதற்கு வருது? எவ்வளவோ, அதாவது ஒரு சிறு வயதில் எப்படி இருக்கிறாங்க, என்ன எனர்ஜியா இருக்கிறாங்க, நான் எதை வேணாலும் செய்யலாங்கிறது வருது. அப்புறம் போக போக பக்குவம் வருது. ஆக என்ன பண்ணாலும் சரி, என்ன எது பண்ணாலும் சரி, அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பக்குவமான நிலை போக போக தான் வருது. அது ஏற்கனவே வந்துருச்சுன்னா, சிறு வயதில் வந்துருச்சுன்னா, அப்ப மகரிஷியுடைய தத்துவத்தை புரிந்து கொண்டால் என்றால் அந்த இளமையிலேயே வந்துடலாம். அதை வந்துருச்சுன்னா எவ்வளவு பேருக்கு நன்மை செய்ய முடியும். அப்ப நம்முடைய அப்ப அவங்க இந்த ஞானிகள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு திரவத்தன்மையிலே, அதாவது தண்ணீர் போல. தண்ணீர் எப்படி ஓடிக்கொண்டிருக்கின்றது, தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஒன்று ஒரு அனுபவம் கிடைக்குது. இந்த அனுபவத்தை நம்ம எந்த மாதிரி அனுபவமா இருக்கட்டும் சரிங்க, இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. நமக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது என்றால் அந்த அனுபவத்தை இன்பமா இருந்தா அதை நீட்டித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும், துன்பமாக இருந்தா அதை உடனடியா நீக்கிவிட வேண்டும் அப்படிங்கிறது இல்லாம அந்த மாதிரி நிலையில அந்த அனுபவத்தை பிடித்து வைக்காம அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டோம் அப்படின்னா அது மறைந்துவிடும். ஆனால் அனுபவத்தை பிடித்து வைத்தோம் என்றால், தேக்கி வைத்தோம் என்றால், இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா பனிக்கட்டி மாதிரி ஆகும். பனிக்கட்டி இருக்குன்னு வச்சுங்களேன். பனிக்கட்டி ஒரு ஒரு தண்ணீரை ஒரு டம்ளர்ல ஊத்துறோம். இந்த டம்ளர் வேற இதுக்கு செம்புக்கு மாத்தோம்னா உடனடியா தண்ணீர் மாறிடும். ஆனால் பனிக்கட்டியை தண்ணீரை பனிக்கட்டியை ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப எடுத்து ஒரு கிளாஸ் இருக்குன்னா அது கொட்டுனா கொட்டாது. ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு காலகட்டம் ஏற்படும். இயற்கையா பனிக்கட்டி குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு நீரா மாறினதுக்கு பிறகுதான் வேற பாத்திரத்துக்கு மாற்ற முடியும். இதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா சாதாரண மனிதர்கள். ஒரு இன்பத்தை அனுபவிச்சுட்டு அது இருக்குன்னு திரும்ப ட்ரை பண்றது, ஒரு துன்பத்தை அனுபவிச்சுட்டு உடனடியா போகும்னு நினைக்கிறது, இந்த பனிக்கட்டி தன்மை மாறி ஒரு துயரம் ஏற்பட்டது அவளை கஷ்டப்படுவாங்க. எத்தனையோ இரவுகள் தூங்காம கஷ்டப்படுவாங்க. அந்த ஒரே ஒரு வேதனையின் காரணமாக ஏதாவது வேற எந்த என்ன மாதிரி வேதனையா இருக்கலாம், அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இதுதான் பனிக்கட்டி ஆச்சுன்னு அர்த்தங்க. நிஜமா இந்த மனது அந்த கலங்கப்படு இல்லாம அது அப்படியே நீரோட்டம் மாதிரி தண்ணீர் மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு உடனடி அது ஓடிடும், நீங்க நல்லா தூங்கலாம். ஏன்னா அதுக்கு உண்டான அதை கவலைப்படுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. எதனால கவலை? எதனால கவலைன்னா அதுக்கு உண்டான செயல் செய்து அது என்னன்னு பார்க்கணும். சில இது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும்.
உண்மையாகவே மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்னங்க? உண்மையாகவே மன மகிழ்ச்சி என்பது நாம் ஒரு விஷயத்தின் காரணமாக மனக்கலவரம் ஏற்பட்டு மனக்கலவரத்திலிருந்து விடுபடும் போது ஒரு உணர்வு ஏற்படும் பார்த்தீங்களா? உண்மையான மகிழ்ச்சி அதுதாங்க. இன்னும் கூட மகிழ்ச்சி அவங்க சொல்லுவாங்க. அதாவது இன்பம் துன்பம் தனியாவே கிடையாது. இன்பத்துடைய அளவு மாறும்போது தான் துன்பம். அந்த துன்பம் அதிகமாச்சுன்னா இன்பம் என்னங்க? இன்பம் அதிகமாச்சுன்னா துன்பம் ஓகே. துன்பம் அதிகமானா எப்படி இன்பம் கிடைக்கும்? காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, இயற்கை துன்பம். நல்ல பசி, காலையில சாப்பிடவே இல்லை, நல்ல பசி. மதியம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கங்களேன், அந்த பசிங்கிற துன்பம் ஏற்படும் பிறகு சாப்பிட்டா என்ன இன்பமா இருக்கு பாருங்க. அதானே? அப்ப நல்லா புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், அதாவது ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு எல்லா வசதியும் இருக்கு, நல்ல பண வசதி இருக்குது, குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்க, ஒய்ஃப் நல்லா இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் தன்னை அறியாமலே ஒரு கவலை. என்ன கவலைன்னு தெரியல. ஏசி ரூம் இருக்கு, பெட் இருக்கு, தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி என்ன தெரியுங்க? எல்லாமே இருந்தவெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவர் வேற எங்கேயோ போகணும், இயற்கை வேற எங்கேயோ கூப்பிடுது. அதை புரிஞ்சிக்காம கவலைப்பட்டுருக்க கூடாது. இதெல்லாம் நல்ல சைன். எதுங்க? கவலை இருக்கு நல்ல சைன். என்னங்க இப்படி சொல்றீங்க? நிஜமாங்க. ஏனென்றால் அந்த மாதிரி இருக்கும்போது தான் எப்படி இயற்கை நாடுவது என்ன ஏற்படும். இல்லைன்னா இன்பத்திலே மூழ்கி இருந்தால் ஒன்றும் தெரியாம போயிருங்க. அந்த பணக்காரர் அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்தாரு. சரி, அவர்கிட்ட போய் கேட்கலான்ட்டு அவர்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி பிரச்சனை மன கவலையா இருக்குன்னு. அவரு சொல்றாரு, என்ன பண்ற, நாளைக்கே ஒரு ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு கேஷா ஒரு மூட்டையில் கட்டி எடுத்துட்டு வந்துரு, என்கிட்ட கொடு, நான் உனக்கு அதை மனக்கவலை இல்லாம எப்படி இருக்குன்னு நான் உனக்கு சொல்லி தரேங்கிறார். அவர் வந்தார் அடுத்த நாள் மதியம், மரத்தடியில உட்காந்துருக்காரு. 10 லட்ச ரூபா ஒரு காலடியில வைத்தாரு. எனக்கு உதவி புரியுங்கள் குருவேன்னாரு. குரு என்ன சொன்னாரு? சரி, கையை கோர்த்து கண்ணை மூடி கொஞ்சம் 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்கன்னாரு. இவரு கண்ணை மூடி தியானம் பண்ணாரு. அந்த சாமி அந்த குரு என்ன பண்ணாரு? அந்த 10 ரூபா பணத்தை எடுத்து ஓடிட்டாரு. இவரு தியானம் பண்ணவர் கண்ணை திறந்து பார்த்தாரு. இவர் ஓடுறது தெரிஞ்சு ஆட்டாடா, இவரு போலி சாமியாராட்டுக்கு அப்படி பின்னால துரத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவரு சும்மா சூப்பர் ஃபாஸ்டா ஓடுறாரு, இவரால ஓட முடியல. அந்த ஊரை 4 5 தெருவு சுற்றி பார்த்துட்டு கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு, அடடா இந்த மாதிரி ஆயிடுச்சு, 10 லட்ச ரூபா பணம் போயிடுச்சு அப்படின்ட்டு திரும்ப அந்த மரத்தடியில பார்க்குறாரு. ஆனா அந்த மரத்தடியில அந்த குரு உட்கார்ந்துருக்காரு. இவர் போனார். போன உடனே என்ன சொன்னாரு? அந்த குரு என்ன பண்ணாரு? 10 லட்ச ரூபாயை கொடுத்து இந்த வச்சுக்க அப்படின்னாரு. இவருக்கு என்னாச்சு? அப்படியே ரொம்ப சந்தோஷம். குரு சொன்னாராம், இந்த ஏற்கனவே இந்த 10 லட்ச ரூபா உங்ககிட்ட தான் இருந்தது, ஆனா உனக்கு மன நிம்மதி இல்லை. ஆனா இதை தொலைந்ததுக்கு பிறகு இப்போ உனக்கு நிம்மதி இருக்குது. ஏற்கனவே உன்கிட்ட இருந்ததுதான், 10 லட்சம் ஏற்கனவே உன்கிட்ட இருந்தது, அப்போது இல்லை. இப்ப தொலைந்து போய் கிடைத்தது பிறகு உனக்கு இருக்கு. மனசுதான் காரணம். அதாவது இந்த மாதிரி மன கலவரம் என்பது பொருளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், நபரா இருக்கலாம், காரா இருக்கலாம், பங்களாவா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாங்க. அந்த மன கலவரம் நீங்கும் போது ஒரு ரிலீஸ் கிடைக்கும். இதுதாங்க மகிழ்ச்சி. இதுக்குதாங்க என்னென்னமோ பண்ணிட்டு கிடக்குறாங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. மனம் மட்டும் அந்த ஃப்ரீயா ஆறு போல ஓட விட்டு அந்த அந்த கலங்க அப்படி இல்லாம இருந்தா எப்பவுமே ஒரு குழந்தை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா? சாதாரண ஒரு பொம்மை சந்தோஷம். இந்த மாதிரிலாம் யாரும் சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண முடியும்? நம்ம எல்லாம் ஒரு விஷயத்த செஞ்சோம்னா போர் அடிச்சிடும். அவங்க அதே விளையாட்டை எவ்வளவு நேரம் செஞ்சாலும் போர் அடிக்காது. ஏன்னா அவங்க எதையுமே பிடித்து வைப்பது கிடையாது. அப்ப எந்த கவலையா இருந்தாலும் அதை ரிலீஸ் ஆகும்போது ஒரு 10 நாளைக்கு போட்டு வாட்டி வதைக்குது, அப்புறம் ரிலீஸ் ஆகுது, ஆஹா பரவாயில்ல, அடுத்தது வருது, அடுத்த பிரச்சனை வருது. ஆனால் எப்போதும் திரவ நிலையிலே இருந்தோம் என்றால் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கோம், எதுவும் பிடிச்சு வைக்க மாட்டோம். என்ன இருந்தாலும் சரி, அந்த இயற்கையான அந்த இனிமையிலே நாம இருக்கலாங்க. அப்ப அதற்கு ஏதாவது நாம முயற்சி செய்யணுமா? கள்ளங்கபடி இல்லாத நிலைக்கு முயற்சி செய்யணுமா?
நீங்க முயற்சி அப்படின்னு ஆரம்பித்தாவே அங்க வந்து கள்ளங்கபடம் வந்து விட்டது நடுறோம். முயற்சி செய்யவே தேவையில்லை. நம்முடைய இயல்பான நிலை. நாம அத்துணை பேரும் அந்த நிலையை தாண்டித்தான் வந்திருக்கின்றோம். அந்த குழந்தையா பிறந்து ஒவ்வொன்றா கத்துக்கிட்டு அதை தாண்டி தான் வந்திருக்கோம். அது இல்லைன்னா பரவாயில்ல, தாண்டி தான் வந்திருக்கோம். நம்மகிட்ட இருக்க ஏற்கனவே. அப்ப இதை புரிந்து கொண்டாலே போதுமானது. மிக சிறப்பாக நம்முடைய வாழ்க்கை அமையும். அங்க வேற எதுக்கும் அந்த பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. பிரச்சனை ஏற்படும், புறத்துல பல்வேறு பிரச்சனை ஏற்படும். அதை வந்து ஒரு கேம் மாதிரி எப்படி ஹேண்டில் பண்றது, எந்த மாதிரி ஹேண்டில் பண்றது, இதன் மூலம் என்ன கத்துக்கலாம், அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி ஒரு கேம் மாதிரி ஜாலியா ஆடணும். வாழ்க்கையே ஒரு விளையாடுனா அந்த இந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாம் வரலன்னா ரொம்ப போர் அடிச்சு போயிருமே, உப்பு சொப்பு இல்லாம போயிரும்ல. ஒருத்தர் இன்பமாவே நடந்துகிட்டு இருந்தா வந்து எப்படி இருக்குங்க, அது உப்பு சொப்பு இல்லை. கொஞ்சம் துன்பம் வரும்போது தெரியும். ஏன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்குது. இரவு இருக்கு, பகல் இருக்கு, ஆண் இருக்கு, பெண் இருக்கு, மேடு இருக்குது, பள்ளம் இருக்குது, வெயில் இருக்குது, குளிர் இருக்குது, நிழல் இருக்குது, வெயில் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே கலந்துதான் இருக்கு. அப்போ வந்து நம்ம எதையுமே எதிர்பார்க்காம எப்பவுமே வாழ்நாள் முழுவதும் நான் மன நிம்மதியோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த பெரிய பிரச்சனையே. எல்லாமே இருக்கும். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, என்ன தியானம் வேணாலும் பண்ணிக்க, என்ன தச்சுவம் வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா அது கலந்துதான் வரும். நான் இத்தனை வருஷமா தியானம் பண்றோமே, எனக்கு ஏன் இப்படி வருது, அதெல்லாம் கேட்கக்கூடாதுங்க. அதெல்லாம் அதை நம்ம கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு ரைட்டே கிடையாதுங்க. என்ன வேணாலும் நடக்குங்க. அப்ப முதலாக நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய அறிவினுடைய இயலாமையை புரிந்து அந்த சுத்த வழி என்னவா இருக்கு, எந்த எந்த மாதிரிலாம் அது இருக்குங்க. அதை நம்ம வந்து சொல்லவே முடியாது. எந்த மாதிரி இருக்குன்னு நம்மளால வந்து சொல்லவே முடியாதுங்க. எத்தனை ஞானியர்கள் இருக்கிறாங்க, அவங்க அத்துணை பேருமே என்னென்ன சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப எல்லா ஞானியரும் அந்தந்த காலகட்டத்திலே இயற்கை அனுப்பி வைத்திருக்கின்றது. இதுல போயிட்டு நம்ம வந்து இப்ப இந்த ஞானி அந்த மாதிரி சொல்லியிருக்காரு, இந்த ஞானி அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லவே இல்லைங்க. பல்வேறு தத்துவங்களை வந்து பார்க்கும்போது ஒண்ணுமே வந்து அதை நம்ம புரிந்து கொள்ள முடியாதுங்க. எதுவுமே புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு இருக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இயற்கை அந்த மாதிரி அவர் அனுப்பி வைத்திருக்கின்றது. எக்கச்சக்கமா இருக்குது. அந்த சுத்துவை பார்க்கும்போது எவ்வளவு ஆற்றல் அனுப்பி இருக்குது. ஏங்க, எத்தனை இயக்கம், எத்தனை மதம், எத்தனை நபர்கள் அவங்க அவங்களுக்கு பிடிச்சது. ஏன்னா ஒண்ணே ஒண்ணு இல்லை, அவங்க உங்களுக்கு அவங்களுடைய அறிவுக்கு மனதுக்கு எதை பிடித்ததோ அதை வைத்து கொண்டு காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். அப்ப எவ்வளவு இருக்குது பாருங்க. அப்ப தெளிவான நிலை. அந்த மாதிரி தெளிவான நிலை இருக்கிறாங்கன்னா குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க மௌனம் ஆயிடுறாங்க. எதுவுமே சில விஷயங்கள் இயற்கை ரகசியங்கள் வெளியில சொல்ல முடியாது. எப்படி சொன்னாலும் சொல்ல முடியாது. ஏன்னா அது இயற்கை. அதனால நம்முடைய மனதிற்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய அறிவினுடைய இயலாமையை புரிந்து கொண்டோம் என்றால் இயற்கை குடிக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம புரிந்துக்க முடியும். அப்ப தானாகவே அந்த அந்த கள்ளங்கபடி இல்லாத நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிந்து கொள்ளாங்க. இல்லைன்னா நம்முடைய அறிவு, இப்ப நான் பெரிய ஆளுங்க, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், என்னமெல்லாம் தெரிஞ்சிருக்கேன், அதை வேணா நீங்க பேசலாங்க. அந்த சுத்த வழிக்கு முன்னால ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நத்திங் டூயிங். வாயை திறந்து பேசக்கூட முடியாது. அது மௌனம் வந்து பார்த்தாலும் தெரியும். மௌனம் ரொம்ப நல்லா இருக்கும். மௌனத்தை விட்டுட்டு வாயை திறந்து பேச ஆரம்பிச்சாவே அது ஒரு தன்முனைப்பா தான் இருக்கும். சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த மௌனம் அந்த மாதிரி வந்து அது ஒரு விஷயத்தை கொடுக்குங்க. கற்றுக்கொள்ளக்கூடியதை இயற்கை வந்து அப்படியே எத்தனையோ பிறவிகளாக கற்றுக்கொள்ள முடியாத விஷயத்த அந்த இயற்கை அந்த மௌனத்துல கொடுத்துருங்க. ஆக்சுவலா மௌனத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, என்னென்னலாம் நாம தேக்கி வைத்தோமோ அதெல்லாம் வெளியில ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா மற்ற நேரத்துல 5 புலன்களை அனுபவிக்கும் போது நம்ம தேக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம். காலையில இருந்து நைட்டு வரை எவ்வளவு வேலைகள் செய்யறோம், என்ன கற்பனை பண்றோம், என்னென்னலாம் அனுபவங்களை பிடித்து வைக்கிறோம். இது எல்லாமே தேங்கிட்டு தேங்க 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 அது சிக்கல் தான், குழப்பம் தான் ஏற்படும்.
வருடத்துக்கு ஒரு 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி மௌனம் இருக்கும்போது என்ன ஆகுதுங்க, தேக்கி வச்சது எல்லாமே, அது என்ன மாதிரி எண்ணம் வந்தாலும் சரிங்க, ஏன் எனக்கு வந்து கேட்க முடியாதுன்னு நம்முடைய இயல்பு அதெல்லாம் வெளியில போயிட்டு இருக்குதுங்க. மௌனத்துல இருந்து பார்க்கும்போது வெளியில போகுதுன்னா உங்களுக்கு 5 புலன் வழியா வேலை கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே வெளியில வந்து போயிட்டு இருக்கு. அத்தனையும் கிளீன் ஆயிருது, சுத்தம் ஆகுதுங்க. அது புலன்களை பயன்படுத்துவது சுத்தம் ஆகுறது கிடையாது. அந்த மௌனத்துல தான் அது நடக்குதுங்க. அத்துணையும் வெளியில போயிடும். நீங்க மௌனத்துல இருந்து இப்ப நீங்க நல்லா நீங்க எடுத்து பாருங்க. சாதாரணமா உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆளை நினைச்சு பாக்குறீங்க. அவரு ஏதோ சொன்னாரு, ஏதோ செயல் செஞ்சாரு, இப்ப அவரு மறந்துருப்பாரு. ஆனா நாம இப்படி அவரே மறந்துருப்பாருங்க. ஆனா நம்ம அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு நினைக்கிற பழமை பண்ணிட்டு நினைக்கும் போது பிபி அதிகமாகும். ஒண்ணு. இதே நீங்க தியானம் செய்துட்டு வாழ்த்தும் போது பாருங்க, அந்த அளவுக்கு வேகம் இருக்காது. இதையே நீங்க மௌனத்திலிருந்து பாருங்க, அவர் மீது என்ன தோணும் தெரியுங்களா? அவர் மேல ஒரு பரிதாபமான உணர்வு இருக்கும். பாவம், இந்த செயல் விளைவு தத்துவம் இல்லாம மத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்குறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஏற்படும். அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நமக்கு உணர்வு ஏற்படும். ஒரே மனம் தாங்க. ஆனா எப்படிலாம் மாறுது பாத்தீங்களா? இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து நீங்க நம்பாதீங்க, நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. மௌனம் இருக்கும்போது மனநிலை எப்படி இருக்குது, சாதாரணமா இருக்கும்போது எப்படி இருக்குது, தியானம் இருக்கும்போது எப்படி இருக்குது, வாழ்த்தும் போது எப்படி இருக்குது, பாத்தீங்களா? ஆனா இந்த மௌனம் இருந்துட்டோம்னா, பழகிட்டோம்னா, அதன் காரணமாக இந்த நிலை எல்லா நிலையிலும் இருக்கலாங்க. ஆக எதையுமே பிடித்து வைக்காம அப்படியே விட்டு விட்டோங்கிற நிலையில இருந்தா எப்பவும் மௌன நிலையில இருக்கலாம், எப்போதும் இயல்பான நிலையில இருக்கலாம், எப்போதும் மனதை திரவ நிலையிலே இருக்கலாம். ரோட்ல கார் போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு மரம் கீழே விழுந்து விட்டது. இப்போ வந்து கார் வந்து போகணும்னா வேற வழியில போகணும், இல்லைன்னா மரத்தை வெட்டினா தான் போக முடியும். அதே இடத்துல தண்ணீர் ஓடுது. தண்ணீர் வந்து கார் வந்து திடப்பொருள், தண்ணீர் வந்து திரவ பொருள். தண்ணீர் வந்து ஓடுது, அந்த மரத்துக்கு அடியில புகுந்து அந்த சைடு போயிடும். ஆனா காரால போக முடியாது. இதே மாதிரிதாங்க நம்முடைய மனதுல பனிக்கட்டி மாதிரி பிடித்து வைத்தோம் என்றால் லேட் ஆகும், ரொம்ப லேட் ஆகும். ஆனால் திரவ நிலையிலே இருந்தோம் என்றால் சீக்கிரமா எல்லாமே கடந்து விடலாம். எல்லாமே ஒவ்வொரு நாளும் புதுது புதிதாக வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நைட்டு முடிஞ்சது முடிஞ்சிச்சுங்க, அடுத்த நாள் காலையில ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கேன். எல்லாமே மறைந்து விட்டது. ஆனா மறைந்து விட்டதுன்னா அதுல பெற்ற அனுபவங்களை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில எப்படி நல்லது செய்யலாம், எப்படி முன்னேறலாம், மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அதுக்கு வேணா பயன்படுத்திக்கலாம். ஒரு தவறு நடந்து விட்டது, அந்த தவறு திரும்ப செய்யாம இருக்குன்னா அதுக்கு பயன்படுத்திக்கலாம். மீதி எல்லாமே ஃப்ரீயா விட்டுறலாம். அதனால இந்த நிலை நம்மிடத்திலே இயல்பாக இருக்கின்றது. எப்பொருளை எச்சையில எக்குணத்தை எவரோ நினைத்தால் அப்பொருளின் தன்மையாவும் நினைப்போர் அறிவினிலே உயிரிலே மாற்றம் காணும். இது இயல்புக்கு நீதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் மதிப்போர் தம்மை, அடுத்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணணும், தப்பாது தப்பாது உயர்த்தி பிறவி பயனினாள். இவ்வளவுதான் முடிஞ்சது. அப்ப குரு நினைவே எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். அந்த கள்ளங்கபடு இல்லாத நிலையை வந்து கொண்டு வந்துடும். வேற எதுவுமே தேவையில்லை. அதனால நேரம் கிடைக்கும் போது 1 மணி நேரம் கூட மௌனம் இருக்கலாம். நீங்க விடியாத தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்க, 3 மணிக்கு அடிச்சிட்டீங்க, ஏதோ எழுந்துட்டீங்க 3 மணிக்கு, என்ன பண்ணலாம் இப்ப? மௌனம் இருக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு இருந்து போதும். இப்ப நம்ம மௌனம் இருக்கோம், ஏன்னா சமயத்தில் தியானம் கூட வராது. ஏன்னா பல்வேறு வந்து நிலைகள் வந்து மோதும். சரி மௌனம் இருக்கலாம், மௌனம் இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு இருந்து பாருங்க, சீக்கிரமா தூங்கிடலாம், பிரச்சனையே இல்லை. அதுதான் மௌனம் இருக்கிறது எனக்கு டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது யாரும். எப்போ வேணாலும் இருக்கலாம். நீங்க டிராவல் பண்ணும்போது இருக்கலாம். என்னன்னா அது நினைவோடு இருக்கும். அது மௌனம் இருக்கிறோங்கிற உணர்வோடு டிராவல் பண்ற 2 மணி நேரம் வேற வேலையே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. பார்த்தா செல்போன் தான் எல்லாரும் டிராவல் பண்றப்ப அத்தனை பேருமே ஏத்த மாதிரி ஒரு மனிதன் இருக்கிறாங்கிறது கூட தெரியாது. அத்தனை பேருமே புரிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரம் தான் அற்புதமான நாளாக எப்படி வச்சிருக்கேன்னா, இந்த பொது இடத்துல புகைப்பிடிப்பது கூடாது இல்ல, அதே மாதிரி பொது இடத்துல செல்போன் பார்க்கலன்னு முடிவு பண்ணிட்டு நான் அப்படியே வச்சிருப்பேன். செல்போன் பார்க்க ஒரு விரதம் மாதிரி வச்சிருக்கேன். பொது இடத்தில் செல்போனை பார்ப்பது கிடையாது. சுத்தி எத்தனையோ இருக்கு. அப்போ 2 ஹவர்ஸ் வந்து வேலை கிடையாதுன்னா நீங்க மௌனம் இருக்கலாம்.
எத்தனையோ இதை பார்க்கலாம், எத்தனையோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குங்க. அதை விட்டுட்டு இதை போய் பார்த்துட்டு இருந்தா அது அடிக்ஷன் ஆகி அந்த மூளை சரியா வேலை பார்க்காதுங்க. அதிகமான நேரம் செல்போன் பார்க்குறவங்களுக்கு அது இரவு நேரத்துல வந்து இத்தனை நாள் செல்போன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலதான் நம்ம நல்லா தானே தூங்கணும். ஏதாவது தேவைப்பட்டுதா? டிவி எல்லாம் வரதுக்கு முன்னாடி, இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி இருந்தோம்? நல்லா நல்லா தானே இருந்தோம். அப்போ இந்த செல்போன் பார்த்துட்டு வந்து நைட்டே தூங்குறதுக்கு முன்னாடி தூக்கம் இல்லைன்னா அதை போய் பார்த்துட்டு இருந்தா நிலைமை என்ன ஆகுங்க? சிக்கல் தான் ஏற்படும், தூக்கம் கெட்டு போயிடும். அப்புறம் குறிப்பிட்டது பிறகு உடம்பு பழகி அந்த 11 12 1ன்னு போச்சு அப்படின்னா அது வந்தாதான் தூக்கமே வரும். அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். நம்முடைய நினைவாற்றல் குறைஞ்சிரும். நம்ம வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் நம்ம கிட்ட வந்து இல்லாம போயிடும். இளைஞர்லாம் ரொம்ப பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. சரி, நாம நல்லா முயற்சியை செய்வோம். நிறைவாக, அந்த போர் இல்லாத நல்லுலகம் என்றால் இது தவிர வேற வழியே கிடையாது. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எத்தனையோ முறை கேட்டிருப்போம், எத்தனையோ பேசியிருப்போம். ஆனால் அதை எப்படி சொல்வது என்றுதான் தெரியவில்லை. அந்த தனி மனித அமைதி என்பதை என்னால் சொல்ல இயலவில்லை. இந்த கபடமற்ற நிலையிலே இருந்தோம் என்றால், திரவத்தன்மையிலே இருந்தோம் என்றால், அதுதான் வெறுமையான மனது. புத்தர் இருந்த மனது, வேதாத்திரி மகரிஷி இருந்த மனது, இந்த ரமண மகரிஷி இருந்த மனதுங்க. அந்த மாதிரி ஒரு மனம் எத்தனை பேருக்கு இருக்கோ. இந்த இடத்துல போராட்டமே இருக்கக்கூடாது. மனதை பொறுத்தால், மனதை பார்த்தானா இந்த இடத்துல எந்த போராட்டம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஃப்ரீயா விட்டோம்னா, அந்த மாதிரி வெறுமநிலை வந்ததுன்னா அப்போது மட்டும்தான் வேதாத்திரி மகரிஷி அந்த கண்ட கனவு, அந்த போரில்லா நல்லுலகம் ஏற்படும். உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. அந்த 2 பேரும் விரும்பியே இருக்க மாட்டாங்க. மற்றவங்களாம் தூண்டி விட்டு அது நடந்து கொண்டிருக்கின்றது. எப்படியோ இந்த இஸ்ரேலும் வந்து அந்த ஹமாஸ் வந்து உடன்படிக்கை ஏற்பட்டு இப்போதான் இவங்களை வந்து கைதிகள்லாம் வந்து பிணை கைதிகள்லாம் வந்து மாற்றம் செய்துட்டு இருக்கிறாங்க. இன்னைய பேப்பர்ல போட்டுருந்தாங்க 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் இழுபறின்னு போட்டிருக்கிறாங்க. எப்படியோ நல்லா இருந்த போதும் நாம வந்து நம்முடைய கடமை நல்லா உலக அளவில் நல்லா விருந்து பார்த்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம என்னங்க வாழ்த்துறோம் அப்படிதாங்க இருக்குது அப்படின்னு ஒரு சலிப்பு ஏற்படாம உலக மக்களை காலையில் எழுந்தவன நன்றாக நினைத்து நாம் வந்து வாழ்த்தலாம். அதை விட பெரிய பிரச்சனையா இருக்கு. மகரிஷி மட்டும் இந்த காலகட்டத்தில் இருந்தார் அப்படின்னா அந்த உலக சமாதானத்துக்கு முன்பாக இந்த போதையில்லா தமிழகம் ஏற்படும் ஒரு இயக்கமே துவங்கி இருப்பார். யாருக்கும் பொறுப்பு இல்லை, யாருக்கும் அக்கறை இல்லை. என்ன பண்றதுன்னே தெரியல. காலையில 4 நாளைக்கு காஃபி குடித்தாவே அதுக்கு அடிமை ஆயிடுறாங்கன்னா இதை குடிச்சா என்ன ஆகும்? வெளியில வர முடியாது. அவங்க நினைச்சா கூட வர முடியாது. எத்தனை சத்தியம் பண்ணாலும் முடியாது. அந்த மாதிரி நிலைமை போயிருங்க. நாம என்ன பண்ணலாம்? நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்களை நல்ல முறையில் வளர்த்து நல்லா வந்து நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லி அவர்கள் அந்த வழிக்கு போகக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களை மீட்டெடுக்க அதெல்லாம் நம்முடைய பொறுப்புங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா செயல்படுத்த முடியுமான்னா இந்த மாதிரி இந்த மாதிரி சிந்தனை அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்லணும். நான் வந்து ஒவ்வொரு முறையிலும் இந்த போரில்லா நல்லவனும் போதையில்லா தமிழும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்மளால முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு நம்மளால செயல்படுத்த முடியலனாலும் பரவாயில்ல, திரும்ப திரும்ப சொல்லி எத்தனை பேர் கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் அவங்க மகரிஷியோடு உயிர்கலப்பு பெற்றவங்கெல்லாம் அவங்க திரும்ப திரும்ப நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அது வந்து அந்த எண்ணம் வேறையா வகையில எப்படியாவது நிறைவேறுங்க. அதுல சந்தேகமே கிடையாது. ஆகவே அந்த போதை இல்லாத தமிழகத்தையும் போரில்லா நல்லுலகத்தையும் அந்த இதை வந்து நம்ம பொறுப்பேற்றுக்கணும். நம்ம ஒரு ஆளு நமக்கு இருக்கிற பிரச்சனையே பெரிய பிரச்சனை, நம்ம குடும்பத்தையே பார்க்கணும், நம்ம போய் இதெல்லாம் அப்படின்னு தயவுசு நினைக்காம அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கிறது நம்ம இடத்துல. இந்த ரெண்டையும் நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல இருக்கிற பட்சம் ஒண்ணுமே எல்லாம் போயிடும். ஏன்னா இந்த மனம் விரிந்து போகும்போது எல்லாம் சாதாரணமா எடுத்துக்கலாம், தண்ணீர் போல ஓட விட்டுடலாம். ஆக அந்த முறையில விரிவாக நல்ல மன விரிவோடு உலக அந்த அளவுக்கு அந்த விரிந்த நிலையிலே நாம சிந்தனை செய்து பொறுப்பு நம்மிடத்திலே இருக்கின்றது, நாம பொறுப்பு எடுத்துக்கணும் என்ற முறையிலே சிறப்பாக செயல்பட்டு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் என்று கூறி உங்களை அத்தனை பேருக்கும் பொறுமையாக கேட்ட உங்களை அத்தனை பேருக்கும் நன்றி கூறி ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களை அத்தனை பேருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.